நம்மளுக்கு கிச்சன்ல பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த சிங்க் ஓட்டை வழியா வர காக்ரோச் பூச்சிகள் தான். இத நீங்க எப்படி வராம தடுக்கிறதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லுங்க. நான் இந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துட்டு அதுல நம்ம யூஸ் பண்ற டாய்லெட் கிளீனர் கொஞ்சமா ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு அந்த லிக்விட ரொம்ப சூடு எடுத்துடாதீங்க. இந்த ஹோல்ஸ் வழியா ஊத்தும் போது இது வழியா நைட்டு வர கரப்பான் பூச்சி வேற பூச்சிகள் கூட வரும், மழை காலத்துல வராம தடுக்கலாம். இது மட்டும் பண்ணாம இதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பேப்பர் எடுத்துட்டு நான் ஏற்கனவே இன்னொரு மெத்தட் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. டெட்டால் இப்படி லைட்டா ஊத்தி வச்சிட்டீங்கன்னா, ஏற்கனவே நான் டெட்டால் ஊத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஊத்தி வச்சிட்டீங்கன்னா நைட்டு காக்ரோச் வேற எந்த பூச்சிகள் பல்லி எதுவும் வராம நம்ம தடுக்கலாம். அடுத்து நம்ம பயன்படுத்துற மிக்சி நம்ம கவுண்டர் டாப்ல வச்சிருப்போம். அதை நகர்த்தி வைக்கும் போது இதுக்கு அடியில ஒரு புஷ் கொடுத்திருப்பாங்க. இந்த புஷ் இது நல்லா அதுல பிக்ஸ் ஆயிக்கும். நம்ம மிக்சிய எடுத்து வைக்கும் போது அதை நம்மளால நகர்த்த முடியாது. அதுக்கு அது நல்லா உங்களுக்கே தெரியுது பாருங்க, எடுக்க முடியல. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குற பாட்டில் மூடிங்க இருக்கும், அதை நீங்க இந்த புஷ் கடியில வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் டாப்ல அத நகர்த்துறதுக்கு ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கு பாருங்க. அல்லாட்டி அது நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு நம்மளால நகர்த்த முடியாது. ஈஸியா நகர்த்த முடியுது பாருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணாம வச்சிருக்க இந்த மாதிரி பிளேட்டுங்க, அது மேல மிக்சி வச்சிட்டீங்கன்னாலும் இந்த மாதிரி ஈஸியா இருக்கும் நகர்த்தறதுக்கு. நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஏதாச்சும் நம்ம அரைக்கும் போது சிந்துனா கூட அது இந்த பிளேட்லயே விழுந்துடும். நம்மளுக்கு கழுவுறதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாம காய்கறிகள் வாங்கிட்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் எப்பயும் அதிக நாள் வச்சுக்கிறதுக்காக வாங்குற பொருட்கள். இப்படி வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் ஒன்னா போட்டு வச்சிடாதீங்க. இந்த உருளைக்கிழங்கு சீக்கிரம் அழுகி போயிடும். உருளைக்கிழங்கு வாங்கும்போது இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர்ல ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வாங்குங்க. இன்னும் இந்த ரவுண்டா இல்லாம கொஞ்சம் நீள் வடிவுல இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த பச்சை இல்லாம முளைப்பு இல்லாம பார்த்து வாங்குங்க. எப்பயும் வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் ஒன்னா போட்டு வச்சிடாதீங்க. நாம சமையலுக்கு வெங்காயம் வாங்குவோம், அதுல டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கும். இந்த மாதிரி டார்க் பிங்கா இருக்கும், மாதிரி டார்க் பிங்க் கலர்ல இருக்கும் பாருங்க. இதெல்லாம் ஃபங்கஸ். இது மண்ணிலே இருக்க ஒரு விதமான ஃபங்கஸ். இதை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க. இந்த மாதிரி டார்க் கலர் இருக்கும், ரெண்டு விதமா இருக்கும். ஆனா நம்ம வாங்கும் போது இந்த மாதிரி தோல் நல்லா மென்மையா இருக்கணும். இந்த மரன்னு ரொம்ப திக்கா இருக்கும் பாருங்க தோல். பாருங்க, இத பாருங்க,
அப்படியே மரன்னு இருக்குது. டார்க் இந்த மாதிரி டார்க் பிங்க்ல இருக்க இத வாங்காதீங்க. லைட் பிங்கா இருக்க அப்படியே அந்த வெங்காய சருகுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே எவ்வளோ இதா இருக்கு, இந்த மாதிரி வெங்காயத்தை வாங்குங்க. அப்புறம் வெங்காயத்தோட பின்பகுதி இது வேர், இதுலதான் முளை விட்டு வரும். அந்த பகுதிய அழுத்தி பார்த்தீங்கன்னா கெட்டியமா இருக்கணும். அந்த மாதிரி வெங்காயத்தை வாங்குங்க. இப்படி அழுத்தினோடனே உள்ளார போகும், அது அழுக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அந்த வெங்காயம். இது வெங்காயம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இந்த நுனி பகுதி விரியாம இப்படி இருக்கணும். இதுதான் நல்ல வெங்காயம். இந்த பின்பகுதி இப்படி விரிஞ்சு இருக்குது பாருங்க, அது வீணா போயிடும். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அழுகி இருக்கும். அப்புறம் இந்த டார்க் பிங்க் கலர்ல இருக்க வெங்காயத்தை வாங்காதீங்க. அது மோஸ்ட்லி கட் பண்ணா இந்த மாதிரி அழுகி இருக்கும். இது உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் எடுத்து வச்சேன். பாருங்க, டார்க் கலரா இருக்கு பாருங்க இந்த வெங்காயம். இந்த மாதிரி இருக்க வெங்காயத்தை வாங்காதீங்க.